சாதத்தில் செஞ்ச வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கப் சாதம், பிரெட்டு தூள், ஒரு மேகி, காம்ப்ளார் மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக, தயிர் 1 கப்பு, வெங்காயம் 2 சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகா 2, இஞ்சி சிறிதளவு. இப்போ வாங்க எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம். கடாய் எடுத்து வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், இஞ்சி தூள், பச்சை மிளகாய் தூள், இப்போ கடலைப்பருப்பு ஊற்றுங்க. அதில் 3 பெருங்காயம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துங்க. கறிவேப்பிலை, இது வதங்கிச்சு போதும், நல்லா சவுந்துச்சு. இப்போ தாளித்து வச்சுருக்கோம்ல, அதில் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சாதத்தை இதில் போடுறோம். தயிரில் போட்டு வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாத்தையும் போடுறேன். சின்ன ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன் உப்பு. இப்போ இந்த சாதத்தை பிசைஞ்சுக்கலாம். நல்லா கலக்கிட்டேன். இந்த அளவு கெட்டியே வச்சுங்க. சாதம் குழகுழன்னு தர நல்லது தான். அவ்வளோதான், இங்கே பிசைஞ்சிச்சு. இப்போ இந்த காம்ப்ளார் மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கலக்கிங்க. காம்ப்ளார் மாவு மைதா மாவு கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி காம்ப்ளார் மாவு தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் மைதா மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது மேகி எடுத்து உடச்சிங்க. மேகி உடச்சாச்சு. இப்போ வடை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துங்க. இப்போ இந்த வடையை இதில் போட்டு எடுத்துங்க, காம்ப்ளார் மாவில். இப்போ இந்த மேகியில் போட்டாச்சு. இப்போ பிரெட் கிராம்பில் போடுறோம். பிரெட் தூள், உடஞ்சி தான் வரும். அது நீங்கள் போடும்போது கரெக்டாக சமமாக பண்ணி போட்டிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சிச்சு நல்லா. இப்போ பிரெட் கிரம்ஸில் நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல பாருங்கள், இப்போ உடையாமல் நல்லா இருக்குது, அழிஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதில் போட போகிறோம். மீடியமான சைஸ்லேயே போட்டுங்க. மீடியமான இதிலே வச்சுங்க, அப்போ தான் அது உடையாமல் அழகாக வரும் உங்களுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. இப்போ லைட்டாக தீ போடலாம். இதை
இது வந்து சட்டுன்னு வெந்துடும். ஏன்னா சாதம்லாம் இது அதனால் வெந்துடும். ரொம்ப இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது, வேக விடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தட்டும்போது அது உடையுதுன்னு இது பண்ணாதீங்கன்னா நல்லா காம்ப்ளர் மாவோடு நல்லா உரிச்சுன்னா இறுகிடாது. அப்படியே நல்லா வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் வந்தால் நீங்கள் எடுத்துருங்க, அவ்வளோதான். பொன்னிறமாக வந்துடுச்சுன்னா இப்போ தயிர் சாதம் வடை ரெடி ஆயிடுச்சு. சாதம் இருந்துச்சு, கவலைப்படாதீங்க. ஈஸியாக வீட்டிலே சுலபமாக செய்யுது. இது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, மேகியெல்லாம் இருக்கவே. இதுமாரி நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க.